நியூ மெக்சிகோவில் உள்ள அலமகூடோ பிராந்தியம். 1945 ஆண்டு ஜூலை மாதம் 16 அதிகாலை அமெரிக்க ராணுவத்தின் உயரதிகாரிகள் பலரும் அமெரிக்க விஞ்ஞானிகளும் ரகசியமாக அங்கு திரண்டிருந்தார்கள். அமெரிக்காவின் புதிய கண்டுபிடிப்பான ஒரு புதிய ஆயுதத்தை பரீட்சித்து பார்ப்பதற்காக அவர்கள் அங்கு வருகை தந்திருந்தார்கள். அந்த புதிய ஆயுத பரீட்சாத்த முயற்சி தோல்வியடைந்துவிடும் என்று சிலர் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அந்த ஆயுதம் நியூ மெக்சிகோ பிராந்தியம் முழுவதையும் முற்றிலுமாக அழித்துவிடப் போகின்றது என்று பலர் அச்சப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த புதிய ஆயுதம் பரிசோதிக்கப்படுகின்ற போது அதனை கண்காணிப்பதற்காகவென்று அமைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு நிலையம் ஆயுத பரிசோதனை இடம்பெறுகின்ற இடத்தில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் மிகவும் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருந்தது. சரியாக காலை 5:39 உலகத்தின் முதலாவது அணுகுண்டு பரிச்சாத்தமாக வெடிக்க வைக்கப்பட்டது. 600 அடி விஸ்தீரணமான தீப்பிழம்பு காளானை போன்ற தோற்றத்தில் வானை நோக்கி 7 மைல் தொலைவுக்கு எழும்பியது. அந்த அணுகுண்டு வெடிப்பின் அதிர்வுகள் 100 மைல்களை கடந்தும் உணரக்கூடியதாக இருந்தன. உலகிற்கு ஒரு புதிய ஆயுதம் கிடைத்தது. அந்த அணுகுண்டை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ஒப்பன்ஹைமர் என்கின்ற ஒரு யூதர். மற்றவர்களைப் போலவே அவரும் அதிர்ச்சிகள் குறைந்திருந்தார். பூமியின் வரலாற்றில் முதல் தடவையாக மனிதன் தயாரித்த பாரிய அழிவின் ஆயுதத்தால் பூமி அதிர்ந்தது. மனித வரலாற்றில் மிக பெரியதொரு அழிவின் ஆயுதம் பரிசித்து பார்க்கப்பட்டதாக வரலாற்றின் பக்கங்களில் பதியப்பட்டது. Few people laughed. Few people cried. Most people were silent. ஆனால் உண்மையிலேயே அணுவாயுத பரிசோதனை 1945 ஆண்டுதான் முதலில் மேற்கொள்ளப்பட்டதா என்கின்ற கேள்விக்கு இல்லை என்றே பதில் கூறுகின்றார்கள் சில ஆய்வாளர்கள். நியூ மெக்சிகோவில் உள்ள அலமகோடோ பிராந்தியத்தில் 1945 ஆண்டு அமெரிக்கா அணுவாயுத பரிசோதனையை மேற்கொள்வதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரேயே பூமியில் அணுவாயுத யுத்தங்கள் நடந்ததற்கான வரலாற்று ஆதாரங்கள் இருப்பதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன. அணுவாயுதம் என்பது மனித வரலாற்றின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது, இன்றைக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரான காலப்பகுதியில் பூமியில் அணுவாயுதம் பாவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற கூற்று உண்மையிலேயே அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதாகவே இருக்கின்றது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் பூமியில் அணுவாயுதம் எப்பொழுது முதலாக பாவிக்கப்பட்டது? யாரால் பாவிக்கப்பட்டது? ஏன் பாவிக்கப்பட்டது? அதற்கான ஆதாரங்கள் இந்த பூமி பந்தில் இருக்கின்றனவா? இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சற்று விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பூமியின் வரலாற்றில் ஏற்கனவே அணுகுண்டுகள் பாவிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். அணுகுண்டின் பிதாமகர் என்று கூறப்படுகின்ற ராபர்ட் ஒப்பன்ஹைமர் கூட அணுகுண்டுகள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் பூமியில் பாவிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் பூமியில் இருப்பதாக கூறியிருந்தார். அந்த ஆதாரங்கள் இந்துக்களின் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் பகவத்கீதையிலும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அணுகுண்டை முதலில் கண்டுபிடித்த ராபர்ட் ஒப்பன்ஹைமர் கூறியிருந்தார். I remembered the line from the Hindu scripture, the Bhagavad Gita. இன்றைக்கு சுமார் 5000 முதல் 12000 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்றதாக நம்பப்படுகின்ற மகாபாரத போரிலும் ராமாயண போரிலும் பிரம்மாஸ்திரம் என்ற ஆயுதம் பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது.
அந்த பிரம்மாஸ்திரம் பாவிக்கப்படுகின்ற பொழுது அந்த பிராந்தியம் முழுவதுமே அழிவுக்குள்ளாகிவிடும் என்பதும் மற்றைய ஆயுதங்கள் முற்றாகவே உருகிவிடும் என்றும் புராதன பதிவுகளில் கூறப்பட்டிருக்கின்றது. தற்கால அணுவாயுதங்கள் பாவிக்கப்படுகின்ற போது வெளியிடப்படும் அணு கதிர்வீச்சுக்கள் காரணமாக எப்படியான விளைவுகள் ஏற்படும் என்று கூறப்படுகின்றதோ, புராதன காலத்து பிரம்மாஸ்திரம் பாவிக்கப்படுகின்ற பொழுதும் அவ்வாறு ஏற்படும் என்று மகாபாரத பதிவுகள் கூறுகின்றன. பிரம்மாஸ்திரம் பாவிக்கப்படுகின்ற போது ஏற்படுகின்ற ஒளிவீச்சு 1000 சூரியன்களின் வெளிச்சத்திற்கு ஒப்பாக இருக்கும் என்றும், வானளாவிய அளவுக்கு தீப்பிழம்பு உண்டாகும் என்றும், மரங்கள் எரிந்து சாம்பலாகிவிடும் என்றும், மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படும் என்றும் பிரம்மாஸ்திரத்தின் விளைவுகள் பற்றி மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த பிரம்மாஸ்திரம் பாவிக்கப்பட்டதன் பின்னர் அழிந்தவர்கள் போக எஞ்சியிருப்பவர்கள் தமது கேட்கும் சக்தியை இழந்து விடுவார்கள். அவர்களது நகங்கள் கைகால்களில் இருந்து தானாகவே கழண்டு விழுந்துவிடும். இப்படி மகாபாரதத்தில் குறிப்பிடப்படுகின்ற பல விடயங்கள் இன்றைய நவீன காலத்து அணுகுண்டுகள் வெடிக்கின்ற போது ஏற்படக்கூடிய ரேடியேஷன்ஸ், அதாவது அணுக்கதிர்வீச்சின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளுடன் ஒத்திருப்பதாக ஆய்வாளர்கள் சுட்டிக் காண்பிக்கின்றார்கள். சரி, இப்பொழுது கேள்விக்கு வருவோம். மகாபாரதத்தில் அணுவாயுதங்கள் பாவிக்கப்பட்டிருக்கலாம் என்ற கூற்று உண்மையானால் அதற்கான புவியியல் ஆதாரங்கள் பூமியில் நிச்சயம் இருந்தாக வேண்டும். பண்டைய காலத்தில் அணுவாயுதங்கள் பாவிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் ஏதாவது பூமியில் இருக்கின்றனவா? அப்படியானால் அவை எங்கே இருக்கின்றன? தென் பாகிஸ்தானில் உள்ள இந்து பள்ளத்தாக்கு 1922ஆம் ஆண்டு அப்பொழுது இந்தியாவின் ஆளுகைக்குள் இருந்த அந்த பிரதேசத்தில் பிரித்தானிய மற்றும் இந்திய புதைபொருள் ஆராய்ச்சி குழு ஒன்று பல ஆயிரம் வருடங்கள் புதையுண்டு போயிருந்த மொஹஞ்சதாரோ என்ற ஒரு புராதன நகரத்தை கண்டுபிடித்தார்கள். மொஹஞ்சதாரோ என்றால் இறந்தவர்களின் மலை என்று பொருள். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் மிகவும் நாகரிகமான ஒரு சமூக கூட்டம் வாழ்ந்ததற்கான பல தடயங்கள், ஆதாரங்கள் மொஹஞ்சதாரோ நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. மிகவும் செல்வச் செழிப்பாக வாழ்ந்த ஒரு மனித கூட்டம் இப்படி அழிந்தது, ஏன் அந்த நகரம் புதையுண்டது என்று ஆராய்ச்சி மேற்கொண்ட புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சிகரமான சில உண்மைகளை கண்டுபிடித்தார்கள். நிலத்தை மூடியிருந்த ஒரு வகை சாம்பலினாலான பொருளை ஆராய்ச்சியாளர்கள் அகற்ற முற்பட்ட போது ஏராளமான மனித எச்சங்களை நகரம் முழுவதும் அவர்களால் காண முடிந்தது. நிலத்தில் முகத்தை புதைத்தவாறு பலர் அந்த நகரத்தில் இறந்து போயிருந்தார்கள். தெருவில் சென்றவர்கள், வீடுகளில் இருந்தவர்கள் என்று பலருக்கும் சடுதியான ஒரு மரணம் அங்கு ஏற்பட்டிருந்ததற்கான ஆதாரம் அந்த நகரத்தில் கிடைக்கப் பெற்றிருந்தது. இந்த இடத்தில் மற்றொரு கேள்வி ஆராய்ச்சியாளர்களால் எழுப்பப்பட்டது. இறந்த நிலையில் மனித உடலங்கள் மொஹஞ்சதாரோ நகரத்தில் வீதியெங்கும் அப்படியே கிடந்த பொழுதும் அவைகள் ஏன் காட்டு மிருகங்களினால் தொடப்படவில்லை? பல ஆயிரம் வருடங்கள் கடந்த நிலையிலும் அந்த மனித எலும்புக்கூடுகள் ஏன் இன்னமும் அழியவில்லை? ஏன் மண்ணோடு மண்ணாகி போய்விடவில்லை? அந்த பிராந்தியத்தில் மிக மிக அதிகமாக காணப்படுகின்ற ரேடியேஷன்ஸ், அதாவது அணுக்கதிர் வீச்சுக்கள் இதற்கு காரணம் என்று கண்டுபிடித்தார்கள் ஆய்வாளர்கள். வழமைக்கு மாறாக மொஹஞ்சதாரோ பிராந்தியத்தில் பல மடங்கு அதிகமான கதிர்வீச்சு தற்பொழுது கூட அங்கு காணப்படுவதாக கூறப்படுகின்றது. அணுக்கதிர்வீச்சு அங்கு இறந்து கிடந்தவர்களது அந்த உடலங்களில் காணப்பட்டதால் தான் காட்டு மிருகங்களினால் அந்த சடலங்களை நெருங்க முடியவில்லை என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். இப்பொழுது மற்றொரு கோணத்தில் ஆய்வாளர்கள் தங்களது பார்வையை செலுத்த ஆரம்பித்தார்கள். மொஹஞ்சதாரோ என்கின்ற நகரம் மகாபாரத காலத்தில் அணுவாயுத தாக்குதலுக்கு உள்ளான நகரங்களில் ஒன்றாகின்ற கோணத்தில் ஆய்வாளர்கள் தங்களது ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். டேவிட் டெவன்போர்ட் என்கின்ற பிரித்தானிய ஆய்வாளர் 1979ஆம் ஆண்டு வெளியிட்ட அட்டாமிக் டிஸ்ட்ரக்ஷன் இன் 2000 BC என்கின்ற ஆய்வு நூலில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 2000 வருடங்களுக்கு முந்தைய அழிவுகள் என்ற அந்த நூலில் இன்றைக்கு சுமார் 5000 வருடங்களுக்கு முன்னர் மொஹஞ்சதாரோ என்று அறியப்படுகின்ற நகரத்தில் அணுவாயுதம் பாவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்தார்.
சாதாரணமாகவே அளவுக்கு அதிகமான வெப்பம் பிரயோகிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் கற்கள் உருகுநிலையை அடைந்துவிடும். பின்னர் அந்த வெப்பநிலை சாதாரணமானதும் உருகியிருந்த அந்த கற்கள் மீண்டும் இறுக ஆரம்பிக்கும். அப்படி அவை இறுகுகின்ற சந்தர்ப்பத்தில் அவை முன்னர் போன்று கல்லின் நிலைக்கு சென்று விடாமல் ஒரு வகை கண்ணாடி போன்றதான இறுகு நிலையை அடையும். மொஹஞ்சதாரோ பிராந்தியத்தின் பல கற்கள் இப்படியான ஒரு நிலையைத்தான் கொண்டிருப்பதாக கூறுகின்றார் டேவிட் டெவன்போர்ட். எனவே இயற்கை அழிவு தவிர்ந்த வேறு வகையிலான அழிவின் பலனாகத்தான் அந்த நகரம் அழிந்திருக்க சந்தர்ப்பம் இருப்பதாக டேவிட் டெவன்போர்ட் உறுதியாக கூறுகின்றார். 1945 ஆண்டு நியூ மெக்சிகோவின் அலமகோடோ பிராந்தியத்தில் முதலாவது அணுகுண்டு வெடிப்பு நிகழ்ந்த பொழுது எப்படியான கதிர்வீச்சுக்கள் தாக்கங்கள் அங்கு ஏற்பட்டிருந்தனவோ அதே வகையிலான கதிர்வீச்சுக்கள் தாக்கங்கள் மொஹஞ்சதாரோவிலும் ஏற்பட்டு காணப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அதாவது இன்றைக்கு 4000-5000 வருடங்களுக்கு முன்னதான ஒரு காலப்பகுதியில் பூமியில் அணுவாயுதங்கள் பாவிக்கப்பட்டிருப்பதாக வரலாற்றை கொண்டு மாத்திரமல்ல விஞ்ஞானத்தையும் அடிப்படையாக கொண்டு ஆய்வாளர்கள் நிரூபிக்கின்றார்கள். அப்படியானால் அந்த அணுவாயுதங்கள் எங்கிருந்து பூமிக்கு வந்தன? யார் அல்லது இது அந்த அணுவாயுதங்களை பூமியில் பாவித்தது? மனிதர்களா அல்லது வெற்றிக்கிரகவாசிகளா? இந்த கேள்விக்கான பதில்கள் இந்து மதத்தின் இதிகாசங்களான மகாபாரதம் மற்றும் பகவத்கீதை போன்ற நூல்களில் காணப்படுவதாக கூறுகின்றார்கள் மேற்குலக ஆய்வாளர்கள். இந்து இதிகாசங்களின் ஒன்றான மகாபாரதத்தின் ஒரு இடத்தில் வானில் மிதக்கும் பளிங்கு நகரங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. அந்த நகரங்கள் பளபளக்கும் இரும்பினால் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வானில் மிதக்கும் நகரங்கள் ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டதாகவும் இதிகாசங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த சண்டையை விவரிக்கும் அந்த இதிகாச பதிவு வானில் மிதக்கும் நகரங்களில் இருந்த தேவர்கள் எப்படி ஒருவர் மீது மற்றொருவர் ஆயுதங்களை வீசி சண்டையிட்டார்கள் என்றும் விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது. உஜு வானில் மிதக்கும் நகரத்தில் இருந்து மற்றொரு வானில் மிதக்கும் நகரத்தின் மீது பிரயோகிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் எப்படி வானில் மிதக்கும் அந்த நகரத்தை அழித்தது என்றும் தீப்பிழம்பாக எப்படி அந்த ஆயுதம் பூமியில் உள்ள ஒரு நகரத்தின் மீது விழுந்தது என்றும் விரிவாக அந்த காட்சி விவரிக்கின்றது. உண்மையிலேயே இந்த கதையை வெறும் புராணக் கதை என்று ஒதுக்கிவிட விரும்பாத மேற்குலக ஆய்வாளர்கள் அந்த கதையின் சில பக்கங்களை சற்று ஆழமாக சென்று பார்க்க முனைந்தார்கள். நவீன ஆயுதங்களைக் கொண்டு வேற்றுக்கிரகவாசிகளினால் நடாத்தப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு யுத்தமே அந்த காலகட்டத்தில் பூமியில் வாழ்ந்த எமது மூதாதையர்களினால் இவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பிக்கை வெளியிடுகின்றார்கள் சில ஆய்வாளர்கள். தற்காலத்தை ஒத்ததான அல்லது அவற்றை விட நவீனத்துவமான போராயுதங்களைக் கொண்டு வேற்றுக்கிரகவாசிகளினால் அல்லது வேற்றுக்கிரகவாசிகளினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் நடாத்தப்பட்ட ஒரு யுத்தமானது 4000-5000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சாதாரண மனிதர்களின் கண்களுக்கு நிச்சயம் தெய்வ செயல்களாகத்தான் தெரிந்திருக்கும். அவைகளைத்தான் தமது அறிவு கட்டியவரை புராணங்களாக இதிகாசங்களாக அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள் என்று கூறுகின்றார்கள் சில மேற்குலக ஆய்வாளர்கள். மறுபடியும் கேள்விகளுக்கு வருவோம். வேற்றுக்கிரகவாசிகளினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் யார்? அப்படி ஏதாவது கதாபாத்திரங்கள் மகாபாரத கதைகளில் இருக்கின்றனவா? மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் குருஷேத்திர போர் ஆரம்பமாவதற்கு முன்னதாக அர்ஜுனன் விண்ணுலகிற்கு பயணம் செய்ததாக மகாபாரதம் கூறுகின்றது. மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாசுவாஸ்திரம் என்கின்ற ஆயுதத்தை சிவன் அவருக்கு வழங்கியதாகவும் இந்திரன், வருணன், யமன், குபேரன் போன்ற வானதூதர்கள் அல்லது கடவுள்கள் வேறு வேறு ஆயுதங்களை அர்ஜுனனுக்கு வழங்கியதாகவும் இந்திரலோகத்தில் 5 வருடங்கள் தங்கியிருந்து அந்த ஆயுதங்களை எப்படி இயக்குவது என்ற பயிற்சிகளை அர்ஜுனன் பெற்று வந்ததாகவும் மகாபாரதத்தின் பக்கங்கள் கூறுகின்றன. மகாபாரதம் அதனது ஒரு அங்கமான குருஷேத்திர போர் வெறும் புராணக்கதை, அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத ஒரு புனைகதை என்று நாம் இலகுவில் ஒதுக்கிவிட்டிருந்தாலும் அது பல தற்கால உண்மைகளையும் நடைமுறை சாத்தியங்களையும் தன்னகத்தே தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நடைமுறை யதார்த்தம் என்பதை திடமாக நம்புகின்றார்கள் பல மேற்குலக ஆய்வாளர்கள்.
மகாபாரதத்தில் வெறும் புனைக்கதைகளாக காணப்படுகின்ற பல விடயங்கள் தற்கால விஞ்ஞான நிரூபணங்களின் ஆதிமூலம் என்றும் சில ஆய்வாளர்கள் சுட்டி காண்பிக்கின்றார்கள். மகாபாரதம் பல தற்கால விடயங்களுக்கு காரணகர்த்தாவாகவும் கருதப்படுகின்றது. யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் போன்ற கோள்களை கண்டுபிடித்தது, கம்போடியா, கஜகஸ்தான் மற்றும் ஸ்கண்டினேவியா போன்ற நிலங்களை கண்டுபிடித்தது, கணிதத்தில் 10⁻16 முதல் மறை 16 வரை முதலில் உபயோகித்தது, குந்தி தேவியின் மூலம் உறவு இல்லாமலேயே குழந்தை பிறக்க முடியும் என்ற மருத்துவ உண்மையை கொண்டு வந்தது. இப்படி பலவிதமான தற்கால கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படையாக அமைந்தது இந்த மகாபாரத கதைகள்தான். அத்தோடு குருஷேத்திர போரின் மூலம் அவை உணர்த்துகின்ற தத்துவங்கள் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டிருக்கின்றன. குருஷேத்திர போருக்கு முன்னர் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நடத்தியிருந்த உபதேசமே பகவத்கீதை. எங்கோ நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரை தனது மனக்கண்களில் கண்டு திருதராஷ்டிரன் இடம் சொல்லும் முறைதான் இன்றைய தொலைக்காட்சிகளுக்கு அடிப்படை என்று கூறப்படுகின்றது. குருஷேத்திர போரில் உபயோகிக்கப்பட்டதாக வர்ணிக்கப்படுகின்ற இராணுவ தந்திரங்களும் போர் நுணுக்கங்களும் வர்ணனைகளும் இன்றைய நவீன போர் முறைகளையும் அணுவாயுதங்கள், கெமிக்கல் வெப்பன்ஸ் உட்பட தற்கால ஆயுதங்களையும் ஒத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மகாபாரத போரில் 2 வகை ஆயுதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டன. ஒன்று அஸ்ட்ராஸ் எனப்படும் தாக்கும் ஆயுதங்கள், மற்றையது சாஸ்ட்ராஸ் எனப்படும் தடுப்பு உபகரணங்கள். திவ்யாஸ் எனப்படுகின்ற ஆயுதங்கள் கடவுள்களிடம் இருந்தும் மகான்களிடம் இருந்தும் பெறப்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். இன்றைய நவீன ஆயுதங்களை செயற்படுத்துவதற்கு பாஸ்வேர்டு அல்லது லான்ச் கீ தேவைப்படுவது போல திவ்யாஸ் வகை ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அந்த காலத்தில் மந்திரங்கள் தேவைப்பட்டன. மந்திரங்கள் அல்லது பாஸ்வேர்டு இல்லாமல் முக்கியமான சில ஆயுதங்களை இயக்க முடியாது. மகாபாரத காலத்திலிருந்தான், இன்றைய காலத்திலிருந்தான். செயற்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, சில ஆயுதங்களை ஏவியதன் பின்னர் திரும்ப அழைத்துக் கொள்வதற்கும் புரோகிராம்கள் தேவைப்படுவது போல அந்த காலத்தில் மந்திரங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன. அணுகுண்டுகளின் கதிர்வீச்சுகளில் இருந்து தம்மை பாதுகாப்பதற்காக தற்பொழுது சில வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போல பிரம்மதாண்டா போன்ற தடுப்பு முறை மகாபாரத காலத்தில் பிரயோகிக்கப்பட்டிருப்பதாக பதிவுகள் கூறுகின்றன. பிரம்மாஸ்திரம் போன்ற ஆயுதங்கள் குதிரைகள் பூட்டிய ரதங்களில் இருந்து பிரயோகிக்கப்பட்டதாக மகாபாரதம் கூறுகின்றது. ஒரு வகையில் அந்த ரதங்களை இன்றைய போர் விமானங்களுடன் அல்லது விண்கலங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள் ஆய்வாளர்கள். மகாபாரத காலத்தில் நிலத்தில் செல்லுகின்ற சில ரதங்கள் பறக்கக்கூடியவை. நிலத்திலும் வானிலும் பறக்கக்கூடிய வான்கலங்கள் தற்பொழுது பூமியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. மகாபாரத போரின் போது சில ரதங்கள் திடீரென்று விண்ணில் மறைந்த விந்தை பற்றியும் மறுபடியும் திடீரென்று எங்கிருந்தோ வந்து தோன்றிய விந்தை பற்றியும் கூறப்பட்டிருக்கின்றது. இவை எல்லாமே தற்காலத்தில் நாங்கள் கண்முன் காண்கின்ற விமானங்கள், ஆயுதங்கள். இந்துக்களின் மகாபாரதத்தில் அணுகுண்டு தாக்குதல்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது போன்று யூதர்களின், கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளிலும் கூறப்பட்டிருக்கின்றது. அளவுக்கதிகமான பாவங்களில் திளைத்திருந்த சோதோம் குமாரா பிரதேசத்தை அழித்து விடுவதற்கு கடவுள் தீர்மானித்ததாகவும், லோத்து என்ற மனிதனின் குடும்பத்தை மாத்திரம் தப்புவிப்பதற்கு அவர்கள் முயற்சித்ததாகவும், வானத்தில் இருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வரப்பண்ணி அந்த பிரதேசம் முழுவதையும் அழித்ததாகவும் வேதாகமத்தின் ஆதி ஆகமத்தில் கூறப்பட்டுள்ளது. அழிகின்ற சோதோம் குமாராவை திரும்பி பார்க்கக்கூடாது என்ற கண்டிப்பான கட்டளையை தேவதூதர்கள் தப்பிச் சென்று கொண்டிருந்த லோத்துவின் குடும்பத்திற்கு பிறப்பித்திருந்ததாகவும், லோத்துவின் மனைவி அதனையும் மீறி திரும்பி பார்த்து உயிரை விட்டதாகவும் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த பிரதேசம் இன்றைக்கும் உயிரினங்கள் வாழ முடியாத பிரதேசமாக அங்கு காணப்படுகின்றது. அந்த பிரதேசத்தில் உள்ள சவக்கடல், அதாவது டெட் சீ, எந்தவித உயிரினமும் வாழ முடியாத அளவுக்கு கந்தகம் மற்றும் உப்புச்சரிவை தனதாக கொண்டதாக காணப்படுகின்றது. சவக்கடலுக்கு அல்லது அந்த டெட் சீக்கு சில வருடங்களுக்கு முன்னர் நான் சென்றிருந்தேன். அந்த கடலில் குளிக்கும் யாருமே மூழ்க முடியாது. அந்த கடலின் அளவுக்கு அதிகமான உப்புச்சரிவு காரணமாக கடலின் மேல் மிதக்கத்தான் முடியுமே தவிர யாருமே கடலில் அமிழ்ந்து மூழ்க முடியாது.
அந்த டெட்சியின் கீழேயுள்ள மண்ணில் மக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், சிலிக்கன் மற்றும் கந்தகம் உட்பட சுமார் 20 தாதுப் பொருட்கள் இருப்பதாகவும் அதனால் அந்த மண்ணை உடல் மீது பூசினால் மிகவும் ஆரோக்கியமான தோல் உருவாக்கிவிடும் என்றும் கூறப்படுகின்றது. சோதோம் குமாரா பிரதேசத்தில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் வீசப்பட்ட கந்தகம் மற்றும் அக்கினியின் பெறுபேறுதான் அந்த சாக்கடலின் கீழே காணப்படுகின்ற தாது பொருட்கள் என்று கூறப்படுகின்றது. அணுகுண்டு வெடிக்கின்ற பொழுது அந்த வெடிப்பினை வெற்றுக்கண்களினால் பார்க்கக்கூடாது என்று கடுமையான கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. இதே போன்ற ஒரு கட்டளை சோதோம் குமாரா அழிக்கப்பட்ட போது தேவதூதனால் பிறப்பிக்கப்பட்டதாக பைபிளிலும் கூறப்பட்டுள்ளது. தேவதூதனின் கட்டளையை மீறி அழிவை திரும்பி பார்த்த லோத்து என்கின்ற மனிதனின் மனைவி உப்பு தூணாகி மரணித்ததாக பைபிளில் கூறப்பட்டுள்ளது. சோதோம் குமாராவில் இடம்பெற்ற தாக்குதலானது மகாபாரதத்தில் இடம்பெற்றது போன்று ஒரு அணுகுண்டு தாக்குதலாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். தேவர்கள் என்றும் தேவதூதர்கள் என்றும் எமது மூதாதையர்களினால் வர்ணிக்கப்படுகின்ற வேற்று கிரகவாசிகள் அதுபோன்ற தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். வேற்று கிரகவாசிகள் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்ற சில விண்வெளி கோட்பாட்டாளர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக சில கேள்விகளை எழுப்ப விரும்புகின்றேன். ஆதிகாலத்தில் இருந்ததாக கூறப்படுகின்ற வேற்று கிரகவாசிகள் இப்பொழுது எங்கே சென்று விட்டார்கள்? வேற்று கிரகவாசிகள் இந்த பூமியில் உண்மையிலேயே வாழ்ந்திருந்தார்கள் என்றால் இப்பொழுது ஏன் அவர்கள் பூமிக்கு விஜயம் செய்வதில்லை? இப்பொழுது அவர்கள் எங்கே சென்று விட்டார்கள்? இந்த கேள்விகளுக்கான பதிலை தொடர்ந்து வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக ஆராய்வோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.